Hi everyone, welcome back to my YouTube channel. Our recent videos are focusing on the English speech sounds. We are dealing with the consonant sounds of the English language. Yes, we are exploring the fricative sounds. There are 9 fricative sounds. We have dealt the first 2 pairs in our past videos. In this video, we have the sibilant sound to discuss. Without further, let's get into the video. ஒவ்வொரு வீடியோலையும் கான்ஸ்டன்ட் சவுண்ட்ஸினுடைய நம்பர்ஸை அந்த கேட்டகரியோட சொல்லிட்டு தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பாஸ்ட் வீடியோஸ்லையும் நான் அதை சொல்லியிருப்பேன். இந்த வீடியோலையும் இதை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஃபர்ஸ்ட் ப்ளோசிவ்ஸ் பார்த்தோம். ப்ளோசிவ்ஸ் வந்து நமக்கு 6 சவுண்ட்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரிகட்டிவ்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ரிகட்டிவ்ஸில் 9 சவுண்ட்ஸ் இருக்கு. இந்த 9 சவுண்ட்ஸில் 4 sounds have been discussed. இங்க இந்த இடத்துல நம்ம பார்க்க போற அந்த ரிமைனிங் செட் சொல்றதுக்கு முன்னாடி அந்த 9 fricative soundsம் என்ன அப்படிங்கறத பார்த்துக்கலாம். First set, the sound in the word fish. Then sound in the word van. If I pronounce the word van, I have to release the air. Van, not van. Van. There, I vibrate my vocal cords there. Van. Next. Theme. Theater. Next. Them. That. Other. Next set. Sun, sin. The pair of the sound is z. Next, the final sound is hen, here, the ha sound. So there are 9 fricative sounds. In the 9 fricative sounds, 4 sounds have been discussed. இந்த வீடியோ நம்ம எடுத்துக்கிற சவுண்ட் எதுனா ஃபர்ஸ்ட் சிபிலண்ட் சவுண்ட் எடுத்துக்கிறோம். சிபிலண்ட் சவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஹிஸ்ஸிங் சவுண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லும்போது the whispering sound அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்னேக்னுடைய அந்த சவுண்ட் எப்படி சொல்லுவாங்க, ஹிஸ்ஸிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதை சொல்லும்போது நம்மளுடைய இந்த ஸ்பீச்ல இந்த சவுண்ட் வரும். இதுக்கு தான் இந்த ஹிஸ்ஸிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹிஸ்ஸிங் சவுண்டை டினோட் பண்ற அந்த டேர்ம் தான் சிபிலண்ட். அது சொல்லும்போது sibilant, it is not sibilant, sibilant. அங்க ஒரு vowel glide இருக்கும். இந்த LANTL லண்ட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாம sibilant. அங்க ஒரு ஷ்வா ஒரு glide. அந்த vowel சவுண்டை சொன்ன மாதிரி இருக்கும், சொல்லாத மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கிளைட்ல அப்படி வழுக்கி போற அந்த ஒரு vowel சவுண்டை தான் நம்ம வந்து vowel glideன்னு சொல்லுவோம், sibilant. இந்த இடத்துல அப்படிங்கிற இந்த சவுண்டுக்கு என்ன பேருனா sibilant. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இந்த ஹிஸ்ஸிங் சவுண்ட் இல்லாம இந்த லாங்குவேஜே இல்லைன்னு சொல்லலாம். இந்த ஹிஸ்ஸிங் சவுண்ட் மேக் பண்ற இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கரெக்ட் இன்டோனேஷன் மேக்ஸ் அவர் லாங்குவேஜ் opulent and it will make us sound like a native speaker. this சவுண்டுங்கிறது ஒரு inevitable part கொடுக்குது நம்மளுடைய லாங்குவேஜுக்கு. திஸ் சவுண்டு மேக் பண்ணுறதுலையுமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த சவுண்ட் இனிஷியலாக வரக்கூடிய வேர்ட்ஸில் நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சன் ஐ டு நாட் வைப்ரேட் மை வோக்கல் கார்ட், ஸோ இட் இஸ் அன்வாய்ஸ்ட் ஃப்ரிகட்டிவ் சவுண்ட். ஃப்ரிகட்டிவ்னு சொல்லும்பொழுது ஃப்ரிகட்டிவ் அப்படின்னு சொல்லாமல் ஃப்ரிகட்டிவ். ஸோ த ஏர் ஷுட் எஸ்கேப் த்ரூ அவர் லிப்ஸ். த்ரூ அப்படின்னு சொல்றதுக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அந்த த்ரூ இந்த தி சவுண்ட் சொல்லும் பொழுது நான் என்ன பண்றேன்னா ஐ எஸ்கேப் ஏர். அந்த இடத்துல இருந்து நமக்கு நம்மளுடைய வாயிலிருந்து அந்த காற்று வந்து ரொம்ப ஃபோர்ஸா வெளியில வரணும். இதுதான் இந்த கான்ஸ்டன்ட் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆர்டிகுலேஷன், கிளவர் ஆர்டிகுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஏர் யாரெல்லாம் கரெக்டா நம்ம எஸ்கேப் பண்றோமோ நம்ம லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்கலி வித்வுட் அவர் கான்சியஸ் இட் வில் மேக் அவர் இங்கிலீஷ் குட்.
and it will make a sound like a native speaker. Speaker அப்படின்னு அங்கே சொல்ல தேவையில்லை. ஸ்பீக்கர் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல அந்த ஆள் வந்து ஒரு சைலண்டாக முடிக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ் அந்த நியூஆன்சஸ் தான் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சவுண்டை இனிஷியலாக வச்சு எடுத்துக்கக்கூடிய வார்த்தைகள் சன், சென்ட், சம், சஃபைஸ், சர்ஃப், சர்ஃப். இந்த இடத்துல சஃபைஸ்க்கும் சர்ஃப்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. சஃபைஸ் சொல்லும்போது அ சவுண்ட் கொடுப்பேன், சஃபைஸ், சஃபைஸ். சர்ஃப் கொள்ளும்போது அங்கே வந்து ஒரு வவல் சவுண்ட் அ சவுண்ட் வரும், சர்ஃப். ரெண்டுமே யூ தான், எஸ்க்கு பக்கத்தில் யூ தான் வந்திருக்கும். சஃபைஸ்க்கும் சர்ஃப்க்கும் யூ தான் வந்திருக்கும். பட் இந்த சர்ஃப் சொல்லும் பொழுது அ சவுண்ட் எடுப்பேன், சர்ஃப், சர்ஃப், சஃபைஸ், சஃபைஸ். அந்த இடத்துல அந்த யூ சவுண்டுக்கு எடுத்துக்கிறதுக்கு suffice, serve. So same letter but it gives different sounds. இப்போ இந்த சொல்லும் பொழுது நம்ம வந்து vocal cords வைப்ரேட் பண்ணல. Super, it should be said super, not super, it's super. Student, student. Subtle, subtle. இந்த B வந்து இங்க silent. Subtle அப்படின்னு சொல்லக்கூடாது. Subtle, subtle. Nice அப்படின்லாம் நம்ம ஒரு விஷயத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது we can use this word subtle. It is subtle, subtle. So இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம இனிஷியல் சவுண்டா வரதை நம்ம பார்த்தோம். Then middle. இந்த சவுண்ட் வந்து மிடில் ஒரு வேர்டினுடைய மிடில் பிளேஸ்ல வரும் பொழுது அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் they are precise, precise. Mason, mason. Noticeable, noticeable. Cluster, cluster. Frustrate, frustrate, frustrate. Next, double S, double S. ரெண்டு லெட்டர்ல அந்த எஸ் வந்திருந்தாலுமே அதுக்கான நம்ம கொடுக்குற சவுண்ட் வந்து ஒரு சிங்கிள் சவுண்டு நம்ம கொடுப்போம். டபுள் எஸ் இருந்தாலுமே சிங்கிள் சவுண்டு தான். அசஸ், ரிசஸ், profess, confess, massage, massage. So the letters are double but the sibilant sound is not double. லெட்டர்ஸ் வந்து ரெண்டு எழுத்துக்களை வந்திருந்தா கூட அந்த சவுண்ட் வந்து ஒரே ஒரு சவுண்ட் தான். சவுண்ட் வந்து டபுள் ஆகாது. லெட்டர்ஸ் வந்து டபுள் ஆகிறதுனால சவுண்டும் நமக்கு டபுள் ஆகாது. சிங்கிள் சவுண்டு தான் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இன் எண்டிங்ஸ் நைஸ், நைஸ், பிரைஸ், price, rice, rice, converse, converse, revise, revise. So இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் எண்டிங்கா சவுண்ட் வந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ சிபிலண்ட் சவுண்டு நமக்கு ஒரு அளவுக்கு இப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த சிபிலண்ட் சவுண்ட் வந்து நிறைய இடங்கள்ல நம்மளை ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இந்த லெட்டர் சவுண்டு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எஸ் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆல்பபெட் தான் சேம் சவுண்ட். நம்ம சவுண்டை டினோட் பண்ணும்பொழுதும் அதே சவுண்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம். If we experiment this sound with the word sure, sure. Here the spelling is S-U-R-E. With the guidance of the knowledge of the sibilant sound, we can pronounce this word as so, so. But it has the sound of sh, sh, another fricative sound. So sure, sure. இது வந்து ஷ அப்படின்னு தான் நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஒரே ஒரு எஸ் தான் வந்திருக்கு, பக்கத்துல H சவுண்டு கிடையாது. அப்படி இருந்தாலுமே இந்த ஷ ப்ரொனவுன்ஸ் பண்ணும் பொழுது நம்ம ஒரு H சவுண்டு சேர்த்து ஷ் அப்படின்னு நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ இந்த எஸ் சவுண்டை வச்சுட்டு இந்த வேர்டை இப்படி தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்கைட் ஆகிடக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு ஃபாலோ நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பிகாஸ் native speakers only can determine the sound because they do follow their native speakers, they do follow their pioneers to pronounce one single word in the English language. So the rigid pronunciation has as much magic to make us misguided through the spelling
and the sound rules of the English language. The letter X, the alphabet X has the sound of the combination of two letters, two sounds, K and S. K and S. The combination of these sounds will help us to pronounce the alphabet X. If we have the letter X in a word, we should combine these sounds K and S to pronounce them. Take these examples. Box, box. In the ending, we combine the two sounds K and S. So box. Text, text. In the middle of the word, we combine the two sounds K and S. Box, text. In the ending, mix, mix. So, box, text, mix. But if the letter X comes in the front of the verb, in the initial sound of a word, that will have the sound of Z, Z, xylophone, Xerox. ஸோ இது இனிஷியல் சவுண்டாக வரும்பொழுது ஒரு வேர்டினுடைய முதல் எழுத்துக்களை ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு ஒரு சவுண்டும், அது மிடிலாகவோ எண்டிங்காகவோ வரும்பொழுது அதுக்கு ஒரு சவுண்டும் வரும். ஸோ இதனால தான் இங்கிலீஷ் ஸ்பீச் சவுண்ட்ஸ் பார்க்கும்போது பேசும்போது சரி ஒருத்தவங்களை சொல்றதை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் if we get deep into the pronunciation world, we will be bewildered. So make every sound familiarized. We have to practice them. Practice only will serve its purpose to pronounce even the smallest word of the English language. Explore more, exercise more, practice them. Let's speak like the native speaker. Thank you. Let's meet in the next video.